வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 4 ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், 20 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இதோட ஒரு பெரிய எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.